உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த மாணவருக்கு சென்னை விமான நிலையத்தில் கேக் வெட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேளம்மாள் வித்யாலயா பள்ளியில் பயின்று வரும் சென்னையை சேர்ந்த ஆஷிஷ் என்ற மாணவர் உலகின் மிக உயரமான மலைத்தொடர்களில் ஒன்றான எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார். ஆஷிஷின் தந்தை இறங்கும்போது தனது மகன் இமயமலையில் ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஆஷிஷ் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொண்டார். இறுதியாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ஆஷிஷுக்கு அவரது உறவினர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். நான் இந்த எக்ஸ்பெடிஷன் ஏப்ரல் 5 ஸ்டார்ட் பண்ணேன். இட் எண்டட் ஆன் May 21. இந்த எக்ஸ்பெடிஷனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்களோட ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வேல்மோகன் சார் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் உதயநிதி சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடுவில் லைக் ஐ லாஸ்ட் மை ஹை ஃபுட். ஸோ அதனால் எனக்கு ஃபுட் இல்லாதனால ஐ டென்ட் ஹேட் எனி எனர்ஜி ஃபார் மை சம்மிட். அதனால் எனக்கு சப்மிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனர்ஜி இல்லாதனால. அதுக்கப்புறமா என்னோட டீம்மேட்டும் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ இதில் நிறைய டெத்ஸும் பார்த்துருந்தேன் இந்த ஹோல் எக்ஸ்பெடிஷனில். இதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ட்ரைனிங் இஸ் மஸ்ட். லைக் ப்ரையர் ட்ரைனிங் இருக்கணும். எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரியணும். எதுக்குன்னா மவுண்டெயினில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் ரெஸ்கியூ வரது கூட இட் டேக்ஸ் 1 or 2 days. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சர்வை பண்ணுறது கூட யூ நீட் சம் ஐடியாஸ் ஆர் டெக்னிக்ஸ் ஃபார் யுவர் சர்வைவல். இங்கே ஹை ஆல்டிடியூடில் உங்களுக்கு ஆக்சிஜன் டேங்க்ஸ் லிமிட்டட் டேங்க்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் கூட ரொம்ப பார்த்து கவனமாக தான் யூஸ் பண்ணணும். சாப்பாடு பேஸ் கேம்ப் வரைக்கும் போர்ட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மேலே ஷேர்பாஸ் தான் எங்களோட ஃபுட் கேரி பண்ணுவாங்க. ஹை ஃபுட் பேக்கெட் ஃபுட் தான் இருக்கும். ஹாட் வாட்டர் போர் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃப்ராஸ்ட் பைட்னா உங்களோட மசில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் கோல்டு வெதர்னால. ஸோ என்னோட ரைட் ஹேண்டில் 2 ஃபிங்கர்ஸ்க்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்திருக்கு. இட் இஸ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் கியூரபிள். இது இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யங் கிட்ஸ் இந்த யூத்தை மவுண்டனரிங்கில் சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன்.